நண்பர்களே வணக்கம். நாம் இந்த பக்தி சிந்தனா சேனலின் மூலம் இதுவரை 66 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறோம் என்பது யாவரும் அறிந்ததே. நாம் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பிலும் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை முந்தைய வீடியோக்களில் கண்டறிந்து வருகிறோம். மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி 1671 ஆண்டு தனது ஜீவ சரீரத்துடன் மந்த்ராலயம் என்னும் மாஞ்சால கிராமத்தில் மூல பிருந்தாவனத்துள் பிரவேசித்து இன்றும் ஜீவனுடன் இருந்து வருகிறார் என்பதற்கு அவர் நிகழ்த்தும் மகிமைகளே சான்று. அவர் பிருந்தாவன பிரவேசத்திற்கு முன்பு தான் ஜீவனுடன் இன்னும் 700 ஆண்டுகள் இந்த பிருந்தாவனத்தில் வாசம் செய்ய போவதாயும் அதற்கேற்ப நாடெங்கும் 700 மித்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் என்றும் கூறினார் என்பதை நாம் அறிவோம். சிலருக்கு தோன்றும், நிஜமாகவே ஸ்ரீ ராகவேந்திரர் இப்போது எப்படி இருப்பார்? உள்ளே யோக நிலையில் அமர்ந்திருப்பதாக யூகிக்கிறோம். ஜீவனோடு இருந்து கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்துவதை உணர்கிறோம். பல பேருக்கு காட்சி கொடுப்பதை அறிகிறோம். கனவில் தோன்றி அருள் பாலிப்பதையும் கேட்கிறோம். எல்லாம் சரி. ஜீவனோடு பிருந்தாவனத்துள் பிரவேசமாகி 352 வருடங்களாகியும் அவரது தேகம் எப்படி இருக்கும்? சற்று வயதான கோலத்தில் தேஜோமயமாய் சிலருக்கு காட்சி தந்ததை வைத்து இப்போதும் பிருந்தாவன பிரவேசத்தின் போது எப்படி இருந்தாரோ அப்படியேதான் இருக்கக்கூடும் என்றும் அனுமானிக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் சாத்தியமா? இன்னமும் ஸ்ரீ ராகவேந்திர அதே தேகத்தோடு இருக்க இயலுமா? ஆன்மா அழிவில்லாதது என்று கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறியிருப்பதைப் போல ஆத்மா வேண்டுமானால் அழியாமல் இருக்கலாம். ஆனால் தேகம் இன்னமும் அன்றிருந்த நிலையிலேயே இருந்து வரத்தான் வேண்டும். இதுதான் உண்மை. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இன்னமும் அப்படியே இருந்து வருகிறார் என்பதை நிரூபிக்க மிக எளிய வழி பிருந்தாவனத்தை பிரித்து பார்ப்பதுதான். ஆனால் இது சாத்தியமா? அவரே முன்னின்று நிர்மாணித்த பிருந்தாவனத்தை அவரது அனுமதியின்றி நம்மால் பிரிக்க முடியுமா? அவ்வாறு பிரிப்பதுதான் சரியா? ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரே நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஸ்ரீ குருராஜர் அலங்கரித்த பீடத்தில் அமர்ந்த மற்றொரு ஸ்ரீ சுவாமிகள் தனது பிருந்தாவனத்தை பிரித்திடுமாறு தானே ஆணையிட்ட நிகழ்ச்சியும் நடந்தேறியுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்காக முதலில் செய்யப்பட்ட பிருந்தாவனம் சில காலம் காலியாய் இருந்து பின்னர் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் பிருந்தாவனஸ்தராகி ஸ்ரீ குருராஜரின் அருகிலேயே இருந்து வருகிறார் அல்லவா? அவரின் புத்திரர் தான் பின்னர் ஸ்ரீ தீரேந்திர தீர்த்தராக ஸ்ரீ குருராஜருக்கு பின்னர் 8வது பீடாதிபதியாக விளங்கினார். அந்த ஸ்ரீ தீரேந்திரர் தான் தனது பிருந்தாவனத்தையே வேறிடத்திற்கு மாற்றச் சொல்லி கட்டளையிட்டார். அதுவும் தான் பிருந்தாவனஸ்தராகி 6 ஆண்டுகள் கழித்து. அப்போது என்னவாகியது? அவர் எப்படி இருந்தார் என்பதைத்தான் இந்த நம் பக்தி சிந்தனாவின் 67வது வீடியோவின் மூலம் கண்டறியப் போகிறோம். இந்த தீரேந்திரர் தனது பூர்வாசிரமத்திலும் சரி சந்நியாச ஆசிரமத்திலும் சரி ஓரிடத்தில் நிலையாக நிற்க மாட்டார். இதே நிலைதான் பிருந்தாவனஸ்தரான பின்பும். ஸ்ரீ தீரேந்திரரின் தேச சஞ்சாரம் மிகவும் விறுவிறுப்பானது. நாமும் விறுவிறுப்புடன் அவரை பற்றி நான் ஒரு நூலின் மூலம் படித்து அறிந்ததை கண்டறிவோம் வாரீர். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு பின் அவரது பீடத்தில் 5வது பீடாதிபதியாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளையும் கணக்கில் கொண்டால் 6வது பீடாதிபதியாக விளங்கியவர் ஸ்ரீமத் வாதீந்திர தீர்த்தர். இவருக்காகத்தான் இவர் இயற்றி பாடிய குருகுணஸ்தவனத்திற்காகத்தான் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன நர்த்தனமே நிகழ்ந்தது. இந்த வாதீந்திர தீர்த்தருடைய பூர்வாசிரம குமாரர் ஜெயராமாச்சாரியார். இவர் தனது தந்தையையே குருவாக ஏற்று சகல கலைகளிலும் ஞானத்தோடும் பாண்டித்யத்தோடும் வாதங்களில் வெல்லும் சாதுரியத்தோடும் விளங்கினார். பின்னர் இல்லற வாழ்வில் புகுந்து 3 ஆண் மக்களுக்கும் ஒரு பெண் மகவிற்கும் தந்தையானார். இல்லறத்தின் கடமைக்காக மக்களை ஈன்றெடுத்த போதும் ஜெயராமாச்சாரியாரின் மனம் ஞானத்தையே நாடியது. ஆதலால் குடும்பத்தை விட்டு தேச சஞ்சாரம் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் மிகவும் முதுமையடைந்து முக்தியடையக்கூடிய நிலைக்கு வந்ததால் தனது அண்ணாவின் குமாரர் புருஷோத்தமாச்சாருக்கு ஸ்ரீ வசுதேந்திர தீர்த்தர் என்னும் நாமத்தோடு சந்நியாச ஆசிரமம் வழங்கினார். பின்னர் வாதீந்திரரும் பிருந்தாவனஸ்தரானார். ஆயினும் ஜெயராமாச்சார் மந்த்ராலயம் வந்தாரில்லை. இதன் பின்னர் வசுதேந்திரரும் பிருந்தாவனஸ்தராகக்கூடிய நிலை வந்தபோது தனது பூர்வாசிரம தம்பியான பலராமாச்சாரியாருக்கு ஸ்ரீ வரதேந்திர தீர்த்தர் என்னும் சந்நியாச ஆசிரமம் தந்து 1761 ஸ்ரீ வசுதேந்திரரும் கஞ்சனகுட்டாவில் பிருந்தாவனஸ்தரானார். ஸ்ரீ வரதேந்திரருக்கு ஸ்ரீ சுவாமிகள் பதவி சூழ்நிலைகளின் காரணத்தால் வந்ததல்ல. ஸ்ரீ வரதேந்திரரும் மற்ற ஸ்ரீ சுவாமிகளைப் போலவே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குபவர்தான். ஸ்ரீ வரதேந்திரரின் சிறப்பிற்கு ஒன்றை சொல்லலாம்.
ஸ்ரீ ராகவேந்திரரே தனது காலத்தில் சப்தமே மத்யமோ யோகி வரதேந்திரோ பவிஷ்யதி என்று அருளியிருக்கிறார்கள். அதாவது தனக்கு பின் 7வதாய் தன் பீடத்திற்கு வரதேந்திரர் வருவார் என்று அப்போதே சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் ஸ்ரீ வரதேந்திரர். இந்த வரதேந்திரர் ஒரு சமயம் பூனாவிலிருந்து ஸ்ரீ ராமா சாஸ்திரியுடன் வாதம் செய்யும் பொருட்டு பூனாவிற்கு வந்திருந்தார். ராமா சாஸ்திரியும் சாதாரணமானவர் அல்லர். மகா பண்டிதர். தன்னை வெல்ல இந்த பிரபஞ்சத்தில் யாரும் இல்லை என்று இருமாப்பு கொள்ளும் அளவிற்கு பலரை வாதத்தில் வென்றவர். அந்த ராமா சாஸ்திரியை ஸ்ரீ வரதேந்திரர் வென்றதும் ஸ்ரீ ராமா சாஸ்திரி ஸ்ரீ வரதேந்திரரிடம் சரணாகதியானார். அதோடு மட்டுமல்ல, தனது வீட்டையே ஸ்ரீ வரதேந்திரருக்கு தானமாக்கியும் மகிழ்ந்தார். ராமா சாஸ்திரிக்கும் வரதேந்திரருக்கும் வாதம் நிகழும்போது எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் இருந்த ஜெயராமாச்சாரும் வந்து சேர்ந்தார். ஸ்ரீ வரதேந்திரர் சாஸ்திரியுடன் வாதம் புரிய இவர் மிகவும் பக்கபலமாயிருந்தார். ஸ்ரீ ஜெயராமாச்சாரியரின் ஞானம் ஸ்ரீகளுக்கு தக்க துணையாயிருக்கும் அளவிற்கு இருந்தது. இதன் பிறகு ஸ்ரீ ஜெயராமாச்சார் ஸ்ரீகளிடம் உத்தரவு பெற்று தன் குடும்பத்தாரை காண மந்திராலயமும் திரும்பினார். ஸ்ரீ வரதேந்திரர் பூனாவிலேயே முகாமிட்டிருந்தார். சில காலம் கடந்த பின்னர் ஸ்ரீ ஜெயராமாச்சாரியார் மீண்டும் தேசாந்திரம் கிளம்பிவிட்டார். அப்போதும் பூனாவிலிருந்து ஸ்ரீ வரதேந்திரர் மந்திராலயம் வந்திருக்கவில்லை. இந்த நிலையில் ஸ்ரீ வரதேந்திரரும் தனது பூலோகவாசம் முடியப் போகிறது என்பதை உணரலானார். இந்த நேரத்தில் ஜெயராமாச்சாரியார் அருகில் இல்லையே என்று விசனப்பட்டார். தற்போதுள்ளதைப் போல் தகவல் தொடர்புகளுக்கு அப்போது எந்த ஒரு வசதியும் இல்லாததால் எல்லா பக்கங்களுக்கும் ஸ்ரீ வரதேந்திரர் ஆட்களை அனுப்பி ஸ்ரீ ஜெயராமாச்சாரியரை தேடி வர அனுப்பினார். ஆனால் அவர்களும் லேசில் திரும்பாததால் ஸ்ரீ வரதேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரரிடமே மானசீகமாக பிரார்த்தித்து கொண்டார். குருராஜா, இப்போது எனக்கு தேக ஆரோக்கியம் குன்றிவிட்டது. அதனால் ஜெயராமாச்சாரியருக்கு சந்நியாச ஆசிரமம் அளிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஸ்ரீ மூலராமரை பூஜிக்கத்தக்க தகுதி ஸ்ரீமடத்தில் உள்ள பலருக்கு இருக்கிறது. ஆயினும் ஸ்ரீ ஜெயராமாச்சாரியார் நிரம்ப அனுபவம் வாய்ந்தவர் என்பதனால் சந்நியாசம் அளிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் அவரைத்தான் எங்கென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கு நீர்தான் ஒரு வழி காட்ட வேண்டும். ஜெயராமாச்சாரியரை எப்படியேனும் இங்கு வரவழைக்க வேண்டும் என்று கண்ணீர் உகுத்தார். குருராஜரை மனமுருகி பிரார்த்தித்த பின் அதற்கு பயனில்லாமல் போய்விடுமா? தான் எந்த இடத்தில் வித்யாபியாசம் பயின்றாரோ அந்த கும்பகோணத்தில் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் சேவையில் இருந்த ஜெயராமாச்சாரியரின் கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி, ஜெயராமா, நீ உடனடியாக இந்த க்ஷேத்திரத்திலேயே சந்நியாசம் பெற்று பூனாவில் இருக்கும் வரதேந்திரரை சந்தித்து உபதேசம் பெறுவாயாக என்று கூறியதும் அதன்படி சந்நியாச கோலத்தில் ஜெயராமாச்சாரியார் பூனாவிற்கு சென்று ஸ்ரீ வரதேந்திரரிடம் மந்திர உபதேசம் பெற்று ஸ்ரீ தீரேந்திர தீர்த்தர் என்னும் சந்நியாச நாமத்தையும் பெற்றார். ஸ்ரீ தீரேந்திரரை கண்டதும் ஸ்ரீ வரதேந்திரருக்கு தேக ஆரோக்கியம் நன்றாக ஆகியது. ஸ்ரீ மூலராமருக்கு ஆனந்தமாக பூஜைகள் செய்தார். சந்நியாச ஆசிரமம் ஏற்றதால் தேச சஞ்சாரம் செய்யும் பொருட்டு ஸ்ரீ வரதேந்திரரிடம் அனுமதி பெற்று மீண்டும் தேசாந்திரம் புறப்பட்டார் ஸ்ரீ தீரேந்திரர். இவ்வாறு சில காலம் ஆகையில் ஸ்ரீ வரதேந்திரருக்கு மீண்டும் தேகாரோக்கியம் குன்றியது. ஸ்ரீ தீரேந்திரர் இருக்கும் இடம் இப்போதும் தெரியாததால் ஸ்ரீ மூலராமர் பூஜை தடையின்றி நடக்க வேண்டுமே என்று தனது பூர்வாசிரம தம்பி லட்சுமி நாராயணாச்சாரியருக்கு ஸ்ரீ புவனேந்திர தீர்த்த என்னும் சந்நியாச ஆசிரமம் கொடுத்து பின்னர் பூனாவில் பிருந்தாவனஸ்தராயும் ஆனார் ஸ்ரீ வரதேந்திரர். ஸ்ரீ வரதேந்திரர் பிருந்தாவனஸ்தரான இடம் எது தெரியுமா? முன்பு பூனாவில் வாதத்தில் வென்றதால் சாஸ்திரியார் தனது இல்லத்தை தானமாக தந்தாரே, அந்த இடத்தில்தான் பிருந்தாவனஸ்தரானார். இதன் பின்னர் ஸ்ரீ புவனேந்திரரும் தேச சஞ்சாரம் மேற்கொண்டு மந்திராலயம் வந்தபோது அங்கே ஒரு ஆச்சரியம் அவருக்கு காத்திருந்தது. ஆம், ஸ்ரீ தீரேந்திரரும் அப்போது மந்திராலயம் வந்திருந்தார். ஸ்ரீ தீரேந்திரரை கண்டு புலகாமிங்கதமடைந்த ஸ்ரீ புவனேந்திரர் தனக்கு முன்பு சந்நியாசம் பெற்ற ஸ்ரீ தீரேந்திரரை பீடத்தில் அமர்த்தி வைத்து அவரிடம் மந்திரோபதேசம் பெற்றார். ஜெகநாததாசர் உள்ளிட்ட பல ஞானிகளும் ஸ்ரீ தீரேந்திரரிடம் ஆசி பெற்றனர். ஆனால் ஸ்ரீ தீரேந்திரர் மீண்டும் மடாதிபத்தியத்தை ஸ்ரீ புவனேந்திரரிடமே சமர்ப்பித்துவிட்டு வழக்கம்போல் தேச சஞ்சாரம் சென்றார். இவ்வாறு பல இடங்களுக்கு சென்று 1785-86 ஆண்டு 1707 குரோதிநாம சம்வத்சர பால்குண சுக்லபட்ச திரையோதிசி என்று ஹொசரித்தி என்னும் க்ஷேத்திரத்தில் பிருந்தாவனஸ்தரானார். ஸ்ரீ புவனேந்திரர் ஓடோடி வந்து பிருந்தாவன பிரதிஷ்டையை பக்தி சிரத்தையுடன் செய்து முடித்தார். ஸ்ரீ தீரேந்திரர் ஜெயராமாச்சாரியராக இருந்தபோதும் பட்டமேற்ற பின்பும் ஓரிடத்தில் நில்லாமல் அடிக்கடி வெவ்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தார் அல்லவா? அதேபோல் பிருந்தாவன பிரதிஷ்டைக்கு பின்னரும் இடம் மாற விரும்பினார். அதுவும் பிருந்தாவன பிரதிஷ்டையாகி 6 வருடங்களுக்கு பின்னால். அதுவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில். ஸ்ரீ தீரேந்திரர் பிருந்தாவனஸ்தராகி 5 ஆண்டு முடிந்த 6ஆம் ஆண்டு நடக்கையில் ஸ்ரீமடத்து சிஷ்யர் ஒருவரின் கனவினிலே ஸ்ரீ தீரேந்திரர் தோன்றினார். அப்பா, தற்போது நான் இருக்கும் இடத்தில் எனக்கு பிருந்தாவனம் இருப்பதில் அவ்வளவாக திருப்தி இல்லை.
என்னை மீண்டும் வரதா நதி தீரத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எனது பிருந்தாவனம் மிருத்திகையை எடுத்துச் சென்றல்ல, எனது சரீரத்தையே எடுத்துச் சென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அருளினார். ஸ்ரீமடத்து சிஷ்யருக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரீரத்தை எடுத்து மீண்டும் பிரதிஷ்டையா? ஸ்ரீமடத்தில் இருந்தோருக்கும் கூட அதே எண்ணம்தான் எழுந்தது. வரதா நதி தீரத்தில் என்றால் எந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்வது? நாம் ஒரு இடத்தில் பிரதிஷ்டை செய்து இதல்ல நான் சொன்ன இடம் என்று மீண்டும் ஸ்ரீ தீரேந்திரர் கூறினால் என்ன செய்வது என்று சிந்திக்கலாயினர். அவர்களின் சிந்தனைக்கு வீரசைவர் ஒருவர் மூலமாக முற்றுப்புள்ளியும் கிடைத்தது. ஆம், வீரசைவர் ஒருவர் ஸ்ரீமடத்தில் இருப்பவர்களை சந்தித்து, சுவாமி, என் கனவில் ஸ்ரீ தீரேந்திரர் தோன்றி தனக்கு வரதா நதி தீரத்திற்கும் எனது இடம் வேண்டும் என்று கோரினார். நான் தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்றதும் அனைவருக்கும் வியப்பு மேலிட்டது. அந்த வீரசைவரும் தீரேந்திரர் கேட்ட தனது நிலத்தை ஸ்ரீ தீரேந்திரர் பெயரிலேயே தானமாக கொடுத்தார். ஸ்ரீமடத்தில் இருந்தவர்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் பூனாவிலிருந்து ஸ்ரீ புவனேந்திரருக்கு தெரிவித்தனர். அவரும் மெய்சிலிர்த்து ஆக வேண்டிய காரியங்களை அடுக்கடுக்காக சொன்னார். மத பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நாளையும் குறித்தார். ஸ்ரீ தீரேந்திரரின் பூர்வாசிரம புத்திரருக்கும் இந்த செய்தியினை சொல்லி அனுப்பினர். அதன்படி வரதா நதி தீரத்தில் தீரேந்திரருக்கு அற்புதமான பிருந்தாவனம் எழுப்பப்பட்டது. ஆனால் பிரதிஷ்டைக்கான நாள் நெருங்கியும் ஸ்ரீ புவனேந்திரர் வந்தாரில்லை. ஆனால் நாளை தவறவிடக்கூடாது என்று எண்ணி ஸ்ரீ தீரேந்திரரின் பூர்வாசிரம புத்திரருடன் சேர்ந்து சரியான நேரத்தில் முந்தைய பிருந்தாவனத்தை பிரிப்பதென்று தீர்மானித்தனர். அந்த நாளும் வந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன் பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ தீரேந்திரரை மீண்டும் காணக்கூடிய வாய்ப்பு உள்ளதே என்று ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடிவிட்டனர். பிருந்தாவனத்தை பிரிக்க வேண்டிய நேரம். அப்போதும் புவனேந்திரருக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தனர். அவர் வராததால் பண்டிதர்களும் ஞானியர்களும் ஸ்ரீமடத்தாரும் மெல்ல மெல்ல பிருந்தாவனத்தை பிரிக்க துவங்கினர். ஒவ்வொரு கல்லாக எடுக்கும்போது கூடியிருந்த பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது. எல்லோரின் மனமும் விழிகளும் பிருந்தாவனத்திலேயே லயித்திருந்தன. பிருந்தாவனத்து கற்களை எடுத்து கட்டிடத்தை பிரித்த பின்னர் அந்த இடத்தை தோண்டலாயினர். நீங்கள் இங்கேயும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்குத்தானே அமைத்து கொண்ட பிருந்தாவனத்தில் அவரே ஜீவனோடு பிரவேசமாகி தற்போதும் இருந்து வருகிறார். ஸ்ரீ தீரேந்திரர் போன்றோர் முக்தி அடைந்ததும் பிருந்தாவனம் அமையவிருக்கும் இடத்தில் பூமியில் சுமார் 9 அடி ஆழம் அகழ்ந்தெடுத்து முக்தியடைந்த சுவாமிகளை வைத்து சம்பிரதாயப்படி அனைத்தையும் முடித்து அந்த இடத்தை மூடி அதன் மீது பிருந்தாவனம் எழுப்புவர். அப்படி எழுப்பிய பிருந்தாவனத்தை பிரித்து நிலத்தை அகழ்ந்து ஸ்ரீ தீரேந்திரரை இப்போது மேலே தூக்கினர். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீ தீரேந்திரரின் உடல் தெரிய தெரிய உணர்ச்சி மேலிட்டால் தேவகோஷங்களை எழுப்பினர் கூடியிருந்தோர் முழுவதும் வெளியில் வந்த பின்னர் எல்லோரின் மனமும் ஆஹா ஆஹா என்று குதூகலித்தது. அன்று பிருந்தாவன பிரதிஷ்டை செய்தபோது ஸ்ரீ தீரேந்திரர் எப்படி இருந்தாரோ அதே போன்று, அன்றளர்ந்த மலரை போன்று அதே தேஜஸோடு அதே மந்தஹாசத்தோடு இருந்ததைக் கண்டு புலகாங்கிதம் அடைந்தனர். அன்று அணிவித்திருந்த துளசி மாலை இன்று இப்போது போட்டதைப் போல் இருந்தது. அன்று தூவிய வாசனை திரவியங்கள் இன்றும் மனம் கொடுத்தது. அன்று போடப்பட்டிருந்த நாமங்களும் மற்றதையும் இன்றும் அதே கோலத்தில் ஒரு சிறிதும் மாற்றமின்றி காணப்பட்டது. காண்பதெல்லாம் கனவா நனவா என்று யாருக்கும் தோன்றவில்லை. ஸ்ரீ தீரேந்திர சுவாமிஜிக்கு ஜெய் என்று கோஷம் அதிர்ந்தது. நாராயணா, கோவிந்தா என்ற கோஷங்கள் வானில் எதிரொலித்தன. இப்போது அலங்கார விமானம் ஸ்ரீ தீரேந்திரரின் அருகில் கொண்டு செல்லப்பட்டது. மிக மெல்ல ஸ்ரீ தீரேந்திரரின் தேகத்தை தொட்டனும் சரண கோஷம் மேலோங்கியது. என்ன ஆச்சரியம்! அன்றை போல் இன்றும் தேகம் எவ்வளவு மிருதுவாக, ஜோதியாக! ஆஹா! ஸ்ரீ தீரேந்திரரின் சரீரத்தை பவ்யமாக பக்குவமாக எடுத்து விமானத்தில் அமர்த்தி ஊர்வலமாக வேத கோஷங்களோடும் நாம பஜனைகளோடும் எடுத்து செல்லப்பட்டு புதிதாக நிர்மாணித்த பிருந்தாவனத்துள் அமரச் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது ஏதோ கட்டுக்கதையல்ல. கிருதயுகத்திலோ திரேதாயுகத்திலோ நடந்ததல்ல. நம் கலியுகத்திலே சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் முன்னால் அரங்கேறிய சரித்திர சான்றுகளோடு கூடிய நிகழ்ச்சி. விஞ்ஞானத்திற்கே சவால் விடும் மெய்ஞான நிகழ்ச்சி. பிருந்தாவனத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 5 ஆண்டுகள் முடிவற்ற நிலையிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இத்துணை ஆண்டுகள் கழித்தும் ஸ்ரீமடத்து சிஷ்யருக்கும் வீரசைவருக்கும் கனவினிலே தோன்றி அற்புதம் செய்த ஸ்ரீ தீரேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அலங்கரித்த பீடத்தில் அமர்ந்திருந்தவர். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தானும் இன்னும் அன்றை போலவே இருக்கிறேன் என்று அனைவருக்கும் ஸ்ரீ தீரேந்திரர் மூலம் உணர்த்திய நிகழ்ச்சி இது. ஸ்ரீ ஜெயராமாச்சாரியார் எங்கிருக்கிறார் என்று கண்டறிய முடியாது. பூனாவிலிருந்தே தொழுதபோது கும்பகோணத்திலிருந்த ஜெயராமாச்சாரியருக்கு கனவில் தோன்றி ஸ்ரீ வரதேந்திரரிடம் அனுப்பி வைத்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஒரு முறையேனும் மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனோடு இருக்கும் மந்திரமயமான பிருந்தாவனத்தை தரிசித்து வாருங்கள். செல்ல முடியாதவர்கள் தாம் இருந்த இடத்திலிருந்தே ஆத்மார்த்தமாக பக்தி செலுத்த வேண்டுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் அருள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். தன்னிடம் தூய உள்ளத்தோடு வேண்டுவோருக்கு ஒருபோதும் அருளாமல் இருந்ததில்லை.
ஸ்ரீ தீரேந்திரரின் பிருந்தாவனத்தை மாற்றுவதற்கான நாள் கிழமையெல்லாம் குறித்து கொடுத்த ஸ்ரீ புவனேந்திரரால் கடைசி வரை அந்த நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை. இதோடு மட்டுமல்ல, ஸ்ரீ ராகவேந்திரரை கூட நேரடியாக தரிசிக்கக்கூடிய வாய்ப்பொன்றை அவராகவே கேட்டு பெற்றும் கூட அது முழுமை பெறாமல் போகிறது. காஷாயத்தை மட்டுமே ஸ்ரீ புவனேந்திரரால் காண முடிகிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் பூத உடலோடு சஞ்சாரம் செய்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோருக்குமே ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டிராது. அந்த பாக்கியம் வாய்க்க பெற்றோருக்கு மட்டுமே அது சாத்தியமாக இருக்கும். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரபாசமாகி இத்துணை வருடங்கள் ஆகியும் கூட இன்றும் அவரை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.